Hi, hello and welcome you all to Mother Teresa Learning Centre. 10ஆம் வகுப்பு பொது தேர்வு வரப்போகுது. ஸோ 2 வருஷமாக பொது தேர்வே நடக்காமல் இப்போது கொரோனா காலகட்டத்தில் நம்ம அதை கடந்து இப்போ பொது தேர்வு எழுத போகிறோம். ரொம்ப அவசியமான ஒரு தேர்வு இது 10ஆம் வகுப்பு தேர்வுன்றது. ஸோ மாணவர்கள் தேர்வுக்கு ரொம்ப தயாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பயப்பட வேணாம், பொது தேர்வு ரொம்ப புதுசான ஒரு தேர்வு, இது எப்படி நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. உங்களோட ஸ்கூல் எக்ஸாம் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதில் வந்து 10ஆம் வகுப்புக்கு முதல் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம். ஸோ தமிழ் எக்ஸாம் வந்து நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஸோ எப்படி வந்து பாஸ் மார்க் வாங்கலாம், இல்லை நல்ல மார்க் வாங்குற பசங்க எங்கெல்லாம் வந்து லேக் ஆவீங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற முதல் கேள்வி பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள். ஸோ முதல் ரோமன் லெட்டர் வந்து 15 கேள்விகள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 கேள்வி உங்களோட புக் பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கேள்வி வரைக்கும் கேட்கப்படலாம். அதாவது இலக்கணம், செய்யுள், உரைநடை எல்லாத்தையும் கலந்து ஒரு 6-7 கேள்வி கேட்கப்படலாம். ஓகே, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5 கேள்விகள் இஃப் யூ ஆர் வெரி லக்கி ஒரு 7-8 கேள்வி கூட வரலாம். பட் குறைஞ்சபட்சம் ஒரு 6 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். அதை தவிர்த்து நீங்கள் உள்ளேருந்து படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கவலைப்படாதீங்க. இப்போ இலக்கணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு இயலும் அழகாக அப்படியே வாசிட்டே வரலாம். இப்போ இயல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இலக்கணம் பின்னாடி என்ன இருக்குது, மூவகை மொழிகள் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் தனி மொழிக்கு எடுத்துக்காட்டு, தொடர் மொழிக்கு எடுத்துக்காட்டு, அந்த மாதிரி ஒரு உயிரிழப்படைக்கு எடுத்துக்காட்டு, ஒற்றலப்படைக்கு எடுத்துக்காட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஐகார குறுக்கம், அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க புக்கு பின்னாடி. அந்த சைடு ஹெட்டிங்ஸ்க்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், அந்த எக்ஸாம்பிளோட வந்து நீங்கள் வந்து மறு என்பது, தழி என்பது, ஸோ அந்த மாதிரி அதுக்கு என்ன உயிரிழப்படை, ஸோ அதில் வந்து செய்யுளிசை அளபடையா, சொல்லிசை அளபடையா, இன்னிசை அளபடையா, இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் தான் கேட்பாங்க. அப்படியே பின்னாடி போனீங்கன்னா புறத்திணை அகத்திணையில் வந்து டேப்லர் காலம், இந்த நிலத்திற்குரிய தெய்வம், இதற்குரிய மக்கள், அந்த மாதிரி இருக்க டேப்லர் காலம். சிறும்பொழுது பெரும்பொழுது வச்சு கேட்கலாம். இல்லைனா வந்து நிறையை கவர்ந்து வருதல், அந்த மாதிரி அந்த திணைகள் என்னென்னு, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் புக்கின் சைட்லேருந்து கேட்குறோம். மோஸ்ட்லி இலக்கணம்லேருந்து உள்ளேருந்து கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உரைநடை செய்யுள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் பற்றின ஒரு டேப்லர் காலமோ இல்லை அதில் இருக்கக்கூடிய அறிஞ்சொல் பொருள் மீனிங்ஸ் அது ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேள்வி எண் 12, 13, 14, 15 பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு செய்யுள் கொடுத்து அந்த செய்யுளுக்கு கீழே 4 கேள்வி கேட்பாங்க இல்லையா. இந்த பாடலின் ஆசிரியர் யார், இது இடம்பெற்றுள்ள நூல் எது, அப்புறம் ஒரு வேர்டோட மீனிங் என்ன, அண்ட் இதில் இலக்கணம் குறிப்பு கொடுங்க, பிரித்து எழுதுக, இலக்கண குறிப்பு, எதுகை, மோனை, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். அது வந்து உங்களுக்கு சிலப்பதிகாரம், தேம்பாவணி, காலக்கணிதம், கம்பராமாயணம், இந்த மாதிரி பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்களை தான் அப்படியே கொடுக்க போகிறாங்க. அந்த பாடல்களுக்கு தான் நீங்கள் வந்து பதில் எழுத போகிறீங்க. ஸோ 15 கேள்வியில் 10 மார்க் ரொம்ப எளிதில் நீங்கள் வாங்கலாம். 11லேருந்து 15க்கு கொஞ்சம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் உங்களால் வாங்க முடியும். ரோமன் லெட்டர் 2 குறுவினாக்கள், அதாவது 2 மதிப்பெண்கள் வினாக்கள். ஸோ 2 மதிப்பெண்கள் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. மொதல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 கேள்வி ஆன்சர் பண்ணணும். 1 கட்டாய வினா, அதாவது திருக்குறள். ஓகே, திருக்குறளுடைய தொடக்கம் இல்லைனா இறுதி கொடுப்பாங்க, நீங்கள் வந்து திருக்குறள் எழுதணும். மொத்தமே 10 திருக்குறள் தான் இருக்குது. எழுத்து பிழை இல்லாமல் நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. முழுசாக 2 மார்க் அதில் வாங்கிடலாம். அண்ட் அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா படிக்காமே நீங்கள் எழுதலாம். விடைக்கேற்ற வினா அமைக்க, ஒரு விடை இருக்கும், அதுக்கு நீங்கள் வினா எழுதணும். ஸோ அது வந்து நீங்கள் உங்களுடைய சுயமாக எழுதுறது தான். அதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவேன், ஆனால் அதை நீங்கள் எழுதி தான் ஆகணும் அப்படின்னாக்கா கடைசி வார்த்தையை நெடிலா மாற்றி, இப்போ திருக்குறளை திருவள்ளுவர் ஏற்றினாரா அப்படின்னு எழுதும்போது அது உங்களுக்கு எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரி மாறிடும் இல்லையா. கொஸ்டின் மார்க்கை கடைசியில் போட மறந்துடாதீங்க, இல்லைனா தப்பு போட்டுருவாங்க. அண்ட் ரிமைனிங் இருக்கிற கேள்விகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் புக்கு பின்னாடி இருக்கிறது தான். வசன கவிதை, குறிப்பு வரைக, அந்த மாதிரி புக்கு பின்னாடி இருக்கு இல்லையா. வேங்கை, இருபொருள், எடுத்துக்காட்டு விளக்குக, அந்த மாதிரி புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள்லேருந்து கண்டிப்பாக வரும். 1 or 2 கொஸ்டின்ஸ் உள்ளேருந்து வந்தாலும் அதை நீங்கள் சாய்ஸில் விடுற மாதிரி தான் இருக்கும். அடுத்த செக்ஷன் வந்து 2 மார்க்கோட சப்டிவிஷன் 2. அதில் வந்து உங்களுக்கு 7 கேள்வி கேட்பாங்க. நீங்கள் 5 கேள்வி ஆன்சர் பண்ணணும். கண்டிப்பாக கலை சொற்கள் வரும். அது ஒரு லெசன் பின்னாடியும் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் தமிழில் எழுதுகிற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த கலை சொற்களுக்கு ஆன்சர் பண்ணணும். அது ஒரு 2 மார்க் கேள்வி. அதை தவிர்த்து மற்ற எல்லா கேள்வியும் உங்களோட புக்கு பின்னாடி பொறுமையாக எடுத்து படிங்க. மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு, அதாவது இந்த மரபு தொடரை வாக்கியத்தில் அமைத்து எழுதுக, அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக கேள்வி. அப்புறம் இரு பொருள் படும்படி எழுதுக, அந்த மாதிரி பிரித்து எழுதுக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லெசன் பின்னாடியும் இருக்கும். பழமொழிகளை நிறைவு செய்க. ஸோ நீங்கள் அந்த வந்து ஒரு பேஜ் பின்னாடி ஒரு இயல் முடிஞ்ச உடனே அதோட இறுதி கட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கனாலே உங்களால் இந்த ரோமன் லெட்டரில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். இதுக்கு நீங்கள் வந்து பக்கமாக படிக்கணும்னு இல்லை, பட் எக்ஸசைஸ் புக் பேக் கன்ஃபார்ம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ரோமன் லெட்டரில் ஃபுல் மார்க் வாங்க முடியும். அடுத்து 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. 3 மார்க்கு
மூணாக பிரிச்சுக்கலாம். நம்ம மொத்தம் 6 3 மார்க் நீங்கள் எழுத போகிறீங்க. ஏபிசி முதல் செக்ஷன் வந்து உரைநடை. உரைநடையில் வந்து 3 கேள்வி கொடுப்பாங்க. நீங்கள் 2 கேள்வி எழுதணும். ஒரு கேள்வி நீங்கள் படிக்கவே வேண்டாம். ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதுக்கு கீழே 3 கேள்வி இருக்கும். அந்த பேராகிராஃபை படிச்சிங்கனாலே அந்த 3 கேள்விக்கான பதில் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு நீங்கள் படிக்கவே வேண்டாம். இதை தவிர்த்து 2 கேள்வி உங்கள் புக் பின்னாடி உரைநடை பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய 3 மதிப்பெண் கேள்விகள், 3 மதிப்பெண்குரிய கேள்விகள், அது ஒரு 5-6 வரிகள் எழுதுறதுக்கு அளவு இருக்கக்கூடிய கேள்விகள் அதில் வரும். அண்ட் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா செய்யுள். செய்யுள்லேருந்து 3 கேள்வி. இதில் ஒரு கட்டாய வினா இருக்குது. கட்டாய வினானா உங்களுக்கு வந்து அன்னை மொழியே அது வரலாம். வாளால் அறுத்து சுடினும், அருளை பெருக்கி, இந்த பாடலுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்கலாம். ஸோ அந்த பாடல் வந்து ஒரு கட்டாய வினால வந்துடும். பேலன்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறுவினா கேட்கப்படும். ஓகேங்களா? அடுத்து இலக்கணம். இலக்கணமில் அணி, கட்டாயம் அணி வரும். ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா தற்குறிப்பேற்ற அணி நல்லா படிச்சுக்கலாம். நீங்கள் ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, நிரல் நிறை அணிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அழகிட்டு வாய்ப்பாடு எழுதுக, அது கண்டிப்பாக வரப்போகுது. அண்ட் இன்னொரு கேள்வி வந்து பொருள்கோள், அதாவது ஆற்றினியல் பொருள்கோள், கொண்டுகோட்டு பொருள்கோள், கொண்டுகோட்டு பொருள்கோள், இது 2 நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. மேபி இது இல்லை, இந்த கேள்வி கேட்கல அப்படின்னா ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் தருக, இல்லைனா அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் வேறுபாடு, வினையாளனின் பெயருக்கும் தொழிற்பெயருக்கும் வேறுபாடு, இந்த மாதிரியான கேள்விகள் அந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3 மதிப்பெண் வினாக்கள், 2 மதிப்பெண் வினாக்களை காட்டிலும் நீங்கள் குறைவான கேள்விகளை படித்தாலே கண்டிப்பாக உங்களாலே அதில் எளிதில் மதிப்பெண் பெற்றிட முடியும். அண்ட் அடுத்த ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண் வினாக்கள். 5 மதிப்பெண் வினாக்கள், 5 வினாக்கள், 5 வினாக்களுக்கும் பதில் எழுதணும். ஓகேங்களா? அதில் ஒன்று வந்து படிவத்தை நிரப்புதல். உங்கள் புக்கிலேயே 2 படிவம் தான் இருக்குது. அதாவது நீங்கள் 10th முடிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்ட் சேர்றதுக்கு ஒரு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நூலகத்தில் சேர்க்கணுன்னா என்ன படிவம். இதை தவிர வங்கி படிவம், வங்கியில் பணம் செலுத்தும் படிவம் மேபி வரலாம், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ படிவம் 1. 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா காட்சியை கவினுரை எழுதுக. உங்கள் ஒரு இயலுக்கு பின்னாடியும் ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த காட்சிகளுக்குடைய ஒரு கவிதைகள், ஒரு 5 வரிகள் அழகாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா படிக்கிற பசங்க நல்லா பெருசாக எழுதுங்க. ஓகேங்களா? கவினுரை எழுதுக, அந்த கேள்வி வந்து 2வது கேள்வி. 3வது மொழிபெயர்ப்பு. பாடப்பகுதிக்கு பின்னாடியே வந்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் இருக்கும், சில இடத்துல ப்ரோவர்ப்ஸ் இருக்கும். ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய தமிழில் வந்து நீங்கள் மொழிபெயர்க்க போகிறீங்க. இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா நிற்க அதற்கு தகன்னு ஒரு லெசன் பின்னாடியும் இருக்கும். அதாவது வீட்டிலும் வெளியிலும் நீ செய்ய விரும்புவன. அப்போ தொலைக்காட்சி பார்த்து வந்து வெளி உலகமே இல்லாமல் அப்படியே மூழ்கி கிடக்கிறாங்க அந்த ஃபோன்லேயே, இவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு வந்து லெசன் பின்னாடி இருக்கும். அது ஒரு 3வது கேள்வி. அண்ட் 4வது கேள்வி வந்து கடிதம் எழுதுக. கடிதம் எழுதுக வந்து ஒரு பர்சனல் லெட்டர், ஒரு அஃபிஷியல் லெட்டர் வரும். இப்போ வந்து சாலை வசதி, தெருவிளக்கு அமைத்து தர வேண்டிய வசதி அந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கும் இதுவுமே புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கேள்விகளை வந்து நீங்கள் வந்து கடிதம் எழுதும்போது பர்சனல் லெட்டரை விட அஃபிஷியல் லெட்டர், விண்ணப்ப கடிதம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது மேலே வந்து டேட்டு, பிளேஸு, அனுப்புனர், பெறுநர், மதிப்பிற்குரிய ஐயா, பொருள், அப்புறம் ஒரு 2 குட்டி குட்டி பேராகிராஃப், நன்றி, இப்படிக்கு, தங்கள் உண்மை உள்ள, உரை மேல் முகவரி, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக எழுதும்போது இந்த ஸ்ட்ரக்சருக்கே உங்களுக்கு 2.5 மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் நல்லா எழுதி பாருங்கள் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற பசங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்துக்கு பின்னாடி இருந்தோ இல்லை உள்ளே இருந்தோ திஸ் ஆர் தட் ஃபார்மேட்டில் ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி வந்து மோஸ்ட்லி உரைநடையாவோ இல்லை செய்யுளாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட புக்கு பின்னாடி நெடுவினாக்கள்னு இருக்கும். அந்த நெடுவினாக்களில் கொஞ்சம் சைஸ் ஆஃப் த கொஸ்டின் சின்னதாக இருக்கிற கேள்வி வந்து 5 மார்க்கில் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கடைசியாக 8 மதிப்பெண் வினாக்கள், 3 8 மதிப்பெண் வினாக்கள், 1 வந்து பொதுக்கட்டுரை. உங்களோட புத்தகத்துக்கு பின்னாடி இருந்து தான் ஒரு பொதுக்கட்டுரையாவது கண்டிப்பாக வரும். கல்பனா சாவ்லா இருக்குது. அண்ட் அந்த மாதிரி உங்களோட ஒரு புக்கு பின்னாடி பாருங்கள், திருவிழாக்கு போயிட்டு வந்ததை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு பொதுக்கட்டுரை இருக்குது. உங்களோட புக்கு பின்னாடி எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ எதுக்குன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சம்மரி, இதெல்லாம் நீங்கள் இந்த ஆர்டரில் தான் படிக்கிறீங்களா அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறது தான் ஒரு பொதுக்கட்டுரை. துணைப்பாட கட்டுரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவன் இருக்கிறான்ற ஒரு துணைப்பாட கதையும் அன்னமையான்ற அந்த துணைப்பாட கதை, இந்த 2 துணைப்பாட கதை தான் மோஸ்ட் ப்ராபப்ளி கேட்பாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. பட் 8 மதிப்பெண் கேள்வின்றதுனால எல்லா 8 மதிப்பெண் கேள்விகளுக்கும் குறிப்பு சட்டகம் போடுங்க. முன்னுரை, முடிவுரை, இடையில வந்து ஒரு 4-5 பேராகிராஃப் வரா மாதிரி நிறைய திருக்குறளை கோட் பண்ணுங்க, பழமொழிகளை வந்து உள்ள கோட் பண்ணுங்க, கொட்டேஷன்ஸ் ஏதாவது எழுதுங்க. மதிப்பெண்கள் வந்து 7லேருந்து 8 உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எழுத்து பிழை இல்லாமல் இருந்துச்சுன்னா. அண்ட் கடைசியான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள்ல இருந்து ஒரு கேள்வி. செய்யுள்ல இருந்து இருக்க கேள்வி கூட பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 5லேருந்து 6 கேள்வி தான் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் முதல்ல வந்து மனோன்மணியம் சுந்தரனாருடைய இந்த தமிழ் வாழ்த்துப்பாடையும் இன்னொரு தமிழ் வாழ்த்துப்பாடலையும் கம்பேர் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு 5லேருந்து 6 கேள்வி தான் இருக்குது. தேம்பாவணியில் ஒரு 2 கேள்வி இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் முழுக்க கம்ப்ரெஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக 8 மார்க் கேள்வியும் எழுதிட முடியும். எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுதணும்.
அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும். ஒரு வாட்டி அடிச்சு தப்பு அப்படின்னா சின்னதாக அப்படி ஒரு கோடு போட்டு ஸ்ட்ரைக் பண்ணால் போதும். நீங்கள் அப்படியே ஸ்கிரிபிள் பண்ணி எழுதாதீங்க. எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுதுங்க. 8 மதிப்பெண் கேள்விகள், 5 மதிப்பெண் கேள்விகள் நல்லா எலாபரேட்டாக எழுதுங்க. டு த பாயிண்ட் ஆன்சர் பண்ணக்கூடாது, நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுங்க. ப்ளூ ஆர் பிளாக் பென் மட்டும் எழுதுங்க. மாஸ்க் கம்பல்சரி போட்டுட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மாஸ்க் கையில் வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் ஒன்று கையில் வச்சுக்கோங்க. பிகாஸ் சம்மர் ரொம்ப ஹெவியாக இருக்குன்றதுனால கண்டிப்பாக எக்ஸாம் எல்லாரும் நல்லா தான் பண்ணுவீங்க. பயப்படாமல் போய் எக்ஸாம் எழுதுங்க. Thank you, my dear students. Learning today for a better tomorrow.